அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகளுக்கு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ தினசரி வானிலை அறிக்கை முக்கிய அறிவிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம வியூ ப்ராடக்டில் கீழே ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய அறிவிப்புகள் இந்த நாளைக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நிறைய சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. அதே நேரத்தில் இன்றைய வானிலை அனுமானம் 14 ஆகஸ்ட் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலையில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது விசாகப்பட்டினத்திற்கும் ஒடிசா மாநிலத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் நிலை கொண்டிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து விசாகப்பட்டினத்திற்கும் தெற்கு ஒடிசாவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளுக்கு ஊடாக பயணித்து சத்தீஸ்கர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளில் இப்போது நிலை கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய உயரம் 7.8 கிலோமீட்டர் உயரத்தில் இருப்பதனால அதனுடைய காற்றின் குவிதல் மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடல் ஊடாகவும் இழுக்கிறது. இதன் காரணமாக மேற்கு கரையோர பகுதிகளிலேயும் மழை தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தில் மழை மறைவு பிரதேசம் அப்படிங்கிறதுனால மழை சற்று குறைந்து காணப்படுகிறது. ஆனாலும் வட மாவட்டங்கள் சில பகுதிகளில் நம்ம நேற்று மழையை பார்த்துருக்கிறோம். அதே மாதிரியாக இன்றைக்கும் தொடருமா, எங்கெங்கெல்லாம் மழை இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், குறிப்பாக பத்தனம்திட்டா சபரிமலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் மூணாறு அந்த பகுதிகள், இடுக்கி மாவட்டத்தில், மலப்புரத்தில் ஒரு சில பகுதிகள், கண்ணூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை முதல் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு. மற்றபடி கேரளாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாகட்டும், தட்சிண கன்னடா, உடுப்பி, ஷிமோகா, உத்தர கன்னடா, கோவா மாநிலத்திலையும் தொடர்ந்து கனமழை முதல் பலத்த மழை பதிவாகும். அதே நேரத்தில் கல்யாண கர்நாடகாவில் பீதர், குல்பர்கா மாவட்டத்திலையும் மிதமானது முதல் கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும். பெங்களூரு, தும்கூர், சிக்மகளூரு மற்றும் உட்புற கர்நாடகத்தின் வட உட்புற மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை தொடர்ந்து பதிவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் விஜயவாடா இந்த பகுதிகளில் பதிவாகிட்டு இருந்த மழை சற்று இன்று ஓய்வு எடுக்கக்கூடும். வட கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தெலுங்கானாவில் பொறுத்தவரையிலும் ஹைதராபாத் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பதிவாகக்கூடிய மிதமானது மற்றும் கனமழையானது இன்றும் தொடரும். பெரும்பாலும் வட மேற்கு மாவட்டங்கள் பல பகுதிகள், ஆதிலாபாத், நிர்மல், நிசாமாபாத், ஜகித்தல், காமாராடி, மெதக், சங்காரெட்டி, விகாராபாத் இந்த பகுதிகள், வரங்கல், கரீம்நகர் இந்த பகுதிகள் தொடர்ந்து மிதமானது முதல் கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழையும் பதிவாக வாய்ப்பு. பரவலாக மிதமானது முதல் கனமழை தெலுங்கானா மாவட்டத்தில் இன்று இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. தமிழகத்தில் பொறுத்தவரையிலையும் மலைமறைவு பிரதேசமாக இருந்தாலும் நீலகிரி மாவட்டம் வால்பாறையில் தொடர்ந்து மிதமானது முதல் கனமழையும், தேனி மாவட்டம், தென்காசி, குற்றாலம் பகுதிகள், அந்த பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் மாஞ்சோலை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஓரளவுக்கு பரவலாக மழை இருப்பதற்கான மிதமான மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாலை இரவு நேரங்களில், அதாவது இன்று ஒரு மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும், சென்னை, திருவள்ளூர், வேலூர் மற்றும் வட உட்புற மாவட்டங்களில் திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி ஆகட்டும், விழுப்புரம், பாண்டிச்சேரி மற்றும் சேலம், நாமக்கல் ஆகட்டும், மேற்கு பகுதிகளில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகட்டும், தென்பகுதிகளில் திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் கடலூர், மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டம், காரைக்கால் இந்த பகுதிகளிலையும் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மற்ற ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலை தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வினுடைய மிக முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டியதான விஷயம். அடுத்து இந்த சலனத்தை ஒட்டி எம்ஜிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலைக்கழிவு நம்ம பேசினில் இருக்குது. அதே நேரத்தில் தென்சீன கடல் பகுதிகளிலிருந்து சில சலனங்கள் தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள், அது அனைத்தும் வங்கக்கடல் பகுதிகள் ஊடாக இந்த மான்சூன் ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தென்மேற்கு
தென்மேற்கு பருவமழையை ஆக்டிவாக வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகையால் தமிழகத்தில் மழை அங்கும் இங்குமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மழை முற்றுமாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வெப்பமும் ஓரளவுக்கு நியர் நார்மலாகவும் வெப்பச்சலன மழை சில பகுதிகளில் தொடர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். எந்தெந்த பகுதிகள் எப்படிங்கிறது தினசரி வானிலை அறிக்கையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரிதல் இருக்கும். நிகழ்நேர அப்டேட்டுகள் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் தொடர்ந்து கொடுக்குறோம். லிங்க் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷ் MAS ரெயின்மேன். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.